அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். நிறைய மக்கள் வாழ்விலே திருமணம் எதற்காக முடிக்கப்பட்டதோ அதை தொலைத்து விட்டு வாழ்வில் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் வாழ்விலே மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் தந்தருள் புரிவானாக. குறிப்பாக நிறைய பெண்கள் கணவர்களின் பாசங்களை இழந்து திருமணம் முடிந்த புதிதில் இருந்த பாசத்தை அவர்கள் வாழ்வில் திரும்ப காண முடியாத சூழலில் தள்ளப்பட்டு வாழ்வை ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை. பலர்கள் கணவரோடு பேச்சுகள் இல்லாமல் எந்த தொடர்பும் இல்லாமல் கணவரின் கோபத்தை பெற்று பலர்கள் பல சூழல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கணவரின் பாசத்தை மனைவிகள் தன் மீது அதிகரித்து கொள்ள மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு துஆ தான் இந்த பதிவிலே நாம் உங்களுக்கு கற்றுத்தருகிறோம். கணவன் மட்டுமல்ல, பொதுவாக மற்றவர்களின் மீது ஹலாலான உறவுகள் இருந்து அவர்கள் நம்மின் மீது பாசமானவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் இங்கு இப்பொழுது பதிவு செய்யப்படக்கூடிய துஆவை திக்ரை நீங்கள் தொடர்ந்து ஓதி வர நிச்சயமாக அல்லாஹ் அதை சாத்தியமாக்கி கொடுப்பான். அல்லாஹு தஆலா சாத்தியமாக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன். இந்த துஆவை ஓதுவதற்கு முன்னால் 11 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஆரம்பமாக ஸலவாத்தை சொல்ல வேண்டும். தொழுகை இல்லாதவர்களும் தாராளமாக இதை ஓதலாம். ஆரம்பமாக முதலிலே 11 முறை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத், ஏதேனும் உங்களுக்கு தெரிந்த ஸலவாத்தை ஓதிவிட்டு இந்த துஆவை ஓத வேண்டும். யா அதூஃபு துல் குவ்வத்தில் மதீன் யஅதிஃப் அலைய கல்ப ஃபுலானின் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். மீண்டும் ஒரு முறை ஓதுகிறேன். யா அதூஃபு துல் குவ்வத்தில் மதீன் யஅதிஃப் அலைய கல்ப ஃபுலானின் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இதனுடைய பொருள், யா அதூஃபு பாசமானவனே, நேசமுள்ளவனே, இரக்கமுள்ளவனே, துல் குவ்வத்தில் மத்தீன் வலிமையும் சக்தியும் உடைய அல்லாஹுவே, யஅதிஃப் அலைய என் மீது நீ பாசமாக ஆக்கு, கல்ப ஃபுலானின் இன்ன நபரின் உள்ளத்தை என் மீது பாசமானதாக ஆக்கிவிடு, பிரஹ்மதிக உன்னுடைய கிருபையை கொண்டு, யா அர்ஹமர் ராஹிமீன் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே, உன் கிருபையை கொண்டு இன்ன நபரின் உள்ளத்தை என் மீது பாசமாக மாற்றிவிடு என்ற இந்த துஆவை நாம் 313 முறை ஓத வேண்டும், அல்லது குறைந்தது 111 முறை தினசரி ஓத வேண்டும். இதை ஓதி முடித்த பிறகு மீண்டும் 11 முறை ஸலவாத் ஓத வேண்டும். மீண்டும் பதிவு செய்கிறேன். முதலில் ஆரம்பமாக 11 முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத், பிறகு இந்த துஆ 111 முறை குறைந்தது. அதற்கு பின்னால் மீண்டும் 11 முறை ஸலவாத்தை ஓதி துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக பாசத்தை, ஹலாலான உறவுகளுக்கு இடையில் உண்டான பாசத்தை அல்லாஹ் நிச்சயமாக கூடுதலாக ஆக்குவான். குறிப்பாக இந்த இடத்திலே இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த இடத்திலே ஃபுலானின் என்ற ஒரு வார்த்தையை பார்த்திருப்பீர்கள். யஅதிஃப் அலைய கல்ப ஃபுலானின். ஃபுலான் என்றால் இன்ன நபர் என்று பொருள். அந்த இடத்திலே யாரை நீங்கள் உங்களின் மீது பாசமாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, உங்கள் கணவர், சில நேரங்களில் சகோதரர் என்று ஹலாலான உறவில் யாரை தங்களின் மீது பாசமானவராக மாற்ற நினைக்கிறீர்களோ அவரின் பெயரை அங்கு அந்த ஃபுலான் என்ற வார்த்தைக்கு பதிலாக அவரின் பெயரை சேர்த்து கொள்ளலாம், அல்லது ஃபுலான் என்று சொல்லியே அவரை நாம் மனதிலே நினைத்து கொள்ளலாம். உதாரணமாக, யஅதிஃப் அலைய கல்ப மஜீதின், கல்ப ஜெய்தின், யாரின் பெயரை நீங்கள் சொல்ல நினைக்கிறீர்களோ அவரின் பெயரை அந்த கல்ப என்ற வார்த்தைக்கு பின்னால் ஃபுலான் என்ற இடத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, இப்ராஹிம் என்ற பெயர் என்றால் யஅதிஃப் அலைய கல்ப இப்ராஹிம் என்று நாம் அந்த இடத்திலே சேர்த்து துஆ செய்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா குடும்பங்களில் சங்கடங்களை நீக்கி மகிழ்ச்சியை தந்து அல்லாஹ் எல்லா விதத்திலும் பாசங்களை நிரப்பமாக எல்லா தம்பதிகளுக்கும் எல்லா உறவுகளுக்கும் இடையில் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.